Taste the Daily. இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணாரா? மாதந்தோறும் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறார், கொடுத்தாரா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாரு, பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சிட்டு டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கவே இல்லை. இது வரைக்கும் குறைச்சிருக்காரா? அப்படிதான் பொய் வாக்குறுதிதானே, மீன் நம்பலாமா அவர? ஆக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஆக இந்த ஆட்சியில சொல்லுவது அத்தனையும் பொய்யை தவிர்த்து எதுவுமே திரு ஸ்டாலின் வாயிலிருந்து வராது. பொய் சொல்வதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா போறதுமா? தினந்தோறும் பொய்ய மெய்யாக்குறதுக்கு எவ்வளவு வழி பார்க்கிறாரு. பொய் தான், உண்மைதான். நாம உண்மையை பேசுறோம். அதனால இங்கே மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இங்க திருக்கடை ஊர்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல ஸ்டாலின் மக்கள்கிட்ட குறை கேட்டார். அப்ப ஒரு பகுதி ஆசிரியர், அவர் பேரு ஸ்டாலின் பேரு. அப்போ அவர் சொன்னாரு, நாங்க பகுதி ஆசிரியர் இருக்கிறோம், நீங்க உங்களுடைய ஆட்சி வந்தோடனே எங்களுக்கு ஒரு நிரந்தர பணியாசிரியர் மாற்றி கொடுன்னு சொன்னார். அப்ப ஸ்டாலின் சொன்னாரு, இந்த ஸ்டாலின் கொடுக்கிற கோரிக்கை இங்க அவர் ஸ்டாலின் நான் முதலமைச்சர் உடனே உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொன்னாரு. இன்றைக்கு அவர் அங்க டிபிஐ அந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா? அந்த பகுதி ஆசிரியரை கைது பண்ணி அங்க போய் கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்கார். ஆக குறை கேட்க வந்த ஸ்டாலின் அந்த நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த பகுதி ஆசிரியருக்கு முழு நேர பணி கொடுக்கப்படும் என்று சொன்னாரு, நிறைவேற்றினாரா? இதுதான் ஸ்டாலினுடைய டபுள் கேம். ரட்டை வேணும். ஸ்டாலின் அவர்களே பலிக்காது. உங்களுடைய ஆட்சியில விவசாயிகள் போராட்டம், பகுதி ஆசிரியர் போராட்டம், அப்புறம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் போராட்டம் என்று போராட்ட களமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு அழிஞ்சு போச்சு. போதை கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா விக்குது. 3 வருடத்துக்கு முன்பே நான் தெரிவித்தேன், இந்த அரசுக்கு எச்சரிக்கை மணி அடித்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கின்றது, போதைப் பொருள் அதிகமாக விற்பனை இருக்கின்றது, அதை கட்டுப்படுத்துங்கள் என்று சட்டமன்றத்தில் பேசினேன், அறிக்கை வெளியிட்டேன், தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தேன். அப்பெல்லாம் காதுல போட்டுக்கவே இல்லை. இன்றைக்கு கொலை திருட்டு வழிப்பறிவு பாலியல் சீண்டல் நடப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமியால. அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்டாலின் பேசுறாரு தொலைக்காட்சியில, போதையின் பாதையில் செல்லாதீர்கள், என்ன போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் சொல்றார். அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்பனை இருப்பதை ஒத்துக்கொண்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். நான் சொன்னது நெசந்தானே? உண்மையிலே நான் சொன்ன போதே கட்டுப்படுத்தி இருந்தா இந்த மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் சீரழிந்திருக்கிற நிலை வந்திருக்காது. இப்படிப்பட்ட நிலை தமிழகத்திற்கு வருவதற்கு காரணம் திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு நாடு குட்டிச்சவராகிவிட்டது. நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது.